தம்பி. என்ன ஆண்டி இங்க தனியா நின்னுட்டு இருக்கீங்க? இல்ல தம்பி, அது சும்மாதான். பர்த்டே ஃபங்க்ஷன் அங்க நடந்துட்டு இருக்கு ஆண்டி. நீங்களும் ஃபங்க்ஷனுக்கு தானே வந்தீங்க? ஆமா. போய் எல்லாரும் கூடயும் சேர்ந்து நில்லுங்க ஆண்டி. போறேன் தம்பி. ஆண்டி ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுல சாப்பிட்டு எல்லாம் முடிச்சு தான் நீங்க கிளம்பணும். ஆமா, தேன் இசையெல்லாம் எங்க ஆண்டி? தேனு வந்துகிட்டு இருக்காப்பா. படிச்சுக்கிட்டு இருந்தா வரேன்னு சொல்லியிருக்கா. கேக் கட் பண்றப்ப அவ கரெக்டா வந்துருவா. நான் சொல்றேன் தம்பி. ஆண்டி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன தம்பி? இல்ல தமிழுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல ஆண்டி, ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா, ஆனா சொல்ல மாட்டேங்கிறா. ரொம்ப தயங்குறா ஆண்டி. அதான் உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேக்குறேன். எனக்கு எதுவும் தெரியாது தம்பி. உங்க பொண்ணுகிட்ட கொஞ்சம் சொல்லுங்க ஆண்டி. மனசுல என்ன கஷ்டம் இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ண சொல்லுங்க. நான் எதுக்கு இருக்கேன்? எல்லாத்துலயும் தயக்கம். நான் சொல்றேன் தம்பி. சரி ஆண்டி, நீங்க போங்க. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு உங்ககிட்ட வந்து பேசுறேன். நீங்க பண்ண காரியத்துக்கு கோவப்படாம கொஞ்சம் வாங்களா? இப்ப மட்டும் நீ யாரு, உங்க அம்மா யாரு, இந்த வீட்டுக்குள்ள வந்து என்னென்ன காரியம்லாம் பண்ணிருக்கீங்க, இப்ப வரைக்கும் எவ்வளோ பெரிய டிராமா போட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னு வைங்க, அப்புறம் என்ன நடக்கும்? அது ஏய், உன்னை யாரடி உள்ள விட்டது? முதல்ல வெளியே போ. ஓஹோ, மேடம் பாட்டி வீடுன்ற உரிமையில திட்டுறீங்களோ? எனக்கு எல்லாமே தெரியும். இவங்க தான் ஜனாமாவோட பொண்ணு, நீ தான் ஜனாமாவோட பேத்தி. ஆனா எல்லாருக்கும் அந்த ஹசீனா தான் உன்னோட அம்மான்னு நம்ப வச்சிருக்கீங்கல்ல. சிபிக்கு மட்டும்தான் உன்னோட அம்மா இவங்கன்னு தெரியும். ஆனா இவங்க அவரோட அத்தன்னு தெரியாது. ஐயோ, எப்படி கிளியரா நூல் படிச்ச மாதிரி சொன்னேனா? சம்யுக்தா ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. இது நீ யார்கிட்டயும் சொல்லிராத. நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது. இப்பவே போறேன். சிபி கிட்ட இந்த கிராமத்துல ஒரு பாட்டு சொல்வாங்களே, வில்லு பாட்டு. வில்லு பாட்டு மாதிரி பாடி காட்டுறேன். ப்ளீஸ் சாம், இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்பதான் நாங்க எங்க ஃபேமிலில எல்லாரும் ஒன்னா சேரதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அது ப்ளீஸ் நீ கெடுத்து விட்டுறாத. நான் எப்படியெல்லாம் கெஞ்சிருப்பேன் உன்கிட்ட. என்ன தர தரன்னு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினானே சிபி. இப்ப உன் லட்சணம் அவனுக்கு தெரிய வேண்டாமா? ப்ளீஸ் சாம். வேணாமா, ப்ளீஸ் சொல்லாதம்மா. நோ சான்ஸ். இப்பவே சொல்றேன். சிபி, செத்துக்கிட்டு போயிட்டாளா? மூச்சு பேச்சே காணோம். பொணத்துக்கு பக்கத்துல காவல் காத்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம நிலைமை. நல்ல வேளை நாடு இருக்கு, உயிரோட தான் இருக்கா. தேனே, தேனே, எங்க அந்த பிள்ளைய காணோம்? என்ன தட்டுல பண்ணிட்டு இருக்க? நாங்க பாத்துட்டோம். என்ன என்ன பாத்தீங்க? உள்ள நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அது உள்ள அது வந்து என்ன? நீ என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கல, அப்புறம் ஏன் இதை மறைக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் மறைக்கலையே. அம்மு அத்தை வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்களால இந்த ஃபங்க்ஷன்ல ஏதாவது பிரச்சனை வந்துரும் நீ யோசிக்கிற, அப்படிதானே? அத சொல்ல வேண்டியதானே, எதுக்கு தயங்குற? ஆமா, அவங்க எங்க இருக்காங்க?
அது இங்கதான் இங்கதான் எங்கேயோ இருந்தாங்க. ஹேய், நீ பாத்தியா அவங்கள? ஆ பாத்தனே. சரி, அவங்கள எனக்கு காட்டு. அவங்கள பார்த்து எத்தனையோ வருஷம் ஆச்சு. அவங்க முகம் கூட எனக்கு சரியா ஞாபகத்துல இல்ல. நான் அவங்கள பார்க்கணும், கூட்டிட்டு போ. வா தமிழ், கூட்டிட்டு போ. அண்ணா அவங்க ஃபங்க்ஷன்ல நீ வரும்போது கூட நின்னுட்டு தான் இருந்தாங்க. நீ கவனிக்கலையா? எங்க எங்க நின்னாங்க? அண்ணா ஒரு ஓரமா நின்னாங்கண்ணா. இல்லையே, நான் கவனிக்கலையே. சரி நீ வா, நான் உனக்கு காட்டுறேன். எனக்கே பயங்கர சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. ம், ஆனா எங்கேயோ உங்களை பார்த்த மாதிரி ஞாபகம் வந்துச்சு. நான் உனக்கு காட்டுறேன். வா. சிபி சார், என்னாச்சு தமிழ்? சிபி சார், அவங்கள இப்ப பார்த்தே ஆகணுமா? ஆமா, கண்டிப்பா பார்த்தே ஆகணும். சிபி சார், நீங்க போய் ஜனாமா கூட நில்லுங்க. எதுக்கு? சிபி சார், நம்ம பிசினஸ் பார்ட்னர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், நம்ம கிளைண்ட்ஸ்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஜனாமா மட்டும் தனியா அங்க பேசிட்டு இருக்காங்க. நீங்க போய் கூட நின்னு அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தா தானே சார் நல்லா இருக்கும். இந்த சந்தர்ப்பத்துக்காக தாண்டி இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். விட மாட்டோம் உன்னை. இன்னையோட உன் கதைய முடிக்கிறேன். சிபி மட்டும் இல்ல, ஜனா அம்மாவில ஆரம்பிச்சு மீனா ஆண்டில ஆரம்பிச்சு மொத்த குடும்பமும் உன்னை வெறுத்து ஒதுக்க போகுது. இந்த ஜென்மத்துல உன்னால இந்த வீட்டுக்குள்ள திரும்ப வரவே முடியாது. சாம், ப்ளீஸ் சாம், நீ என்ன கேட்டாலும் நான் செய்யறேன். இந்த உண்மையை மட்டும் சொல்லிடாத சாம். முடியாது. போற வழியில நான் சிபி கிட்ட சொல்லதான் போறேன். சிபி, ஏய், தமிழ் எப்படி தப்பிச்சிருந்தா? ஆமா அங்கிள், தப்பிச்சுதான் வந்திருக்கேன். என்ன அங்கிள், இவ கூட கூட்டு சேர்ந்துக்கிட்ட உங்க புள்ளைக்கும் உங்க அம்மாவுக்கும் துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இங்க பாருமா, இது எங்க குடும்ப பிரச்சனை. இதுல நீ தலையிடாத. தலையிடுவா அங்கிள். ஏன்னா என் வாழ்க்கையும் உங்க குடும்பத்தால கெட்டு போயிருக்கு. சிபி சொன்னானா நான் தான் உங்க வீட்டுக்கு மருமகளா வர வேண்டியது. இவ எல்லாத்தையுமே குழப்பி இந்த வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கா. விட மாட்டேன். நான் விட்ட இடத்த புடிச்சே தேருவேன். இத பாருமா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் ஒன்னால இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. இந்த பாரு, உனக்கு பணம் எது வேணும்னா சொல்லு, நான் ஏற்பாடு பண்ணி தரேன். தயவு செஞ்சு இந்த உண்மையை மட்டும் யாருக்கிட்டையும் சொல்லிடாத. பணம்லாம் எனக்கு தேவையே இல்ல. நான் அவமானப்பட்டிருக்கேன். அதுக்கு பதில் தான் தேவை. அதுக்கு ஒரே பதில் நான் உண்மை சொல்றது மட்டும்தான். ஏய், தமிழ் எங்க போனா? தமிழ்